விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று கூறி கடந்த டிசம்பர் மாதம் குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் சங்கீதா சொர்ணலிங்கம். இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தாவேக்காவினரிடையே ஏற்படுத்தியது. வேண்டுமென்றே திமுக பழிவாங்கியதாகவும் பல கருத்துக்கள் பரவப்பட்டு வந்தன. தேர்தல் நேரத்தில் இந்த வழக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என தமிழக மக்கள் எதிர்பார்த்த நிலையில் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தாவேக்கா தனது ஆட்சியை பிடித்தது. விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று ஒரு மாதத்தை கடந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு இப்போது விசாரணைக்கு வந்துள்ளது. ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரும்போதே 225 கோடி ரூபாய் கொடுத்து இந்த வழக்கை முடித்து விட்டதாகவும் பெரிய பேசு பொருளாக மாறியது. ஆனால் அதெல்லாம் வதந்தி என இன்றைய வழக்கு தற்போது நிரூபித்திருக்கிறது. இன்றைய வழக்கை பொறுத்தவரை தற்போது விசாரணைக்கு வந்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு இந்த விசாரணையில் நீதிபதி சங்கீதா தரப்பில் வக்கீல் பார்த்து சரமாரியான கேள்விகளை கேட்டு துளைத்திருக்கிறார். முக்கியமா இதுவரைக்கும் சங்கீதா தரப்பு வழக்கறிஞரிடம் ஏன் வக்காலத்து தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு நீதிபதி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா இந்த வழக்க ஆஜராகிறது போடப்பட்ட மனுவையும் நீதிபதி அதிரடியா தள்ளுபடி பண்ணிட்டார். நேர்ல தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல ரொம்ப கரரா சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி. இது விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தமிழக முதல்வராக இருக்கும் விஜய் நேரில் வருவது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆனால் சங்கீதா தரப்புக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் விசாரித்த நீதிபதி இப்போதைக்கு இந்த விவாகரத்து வழக்கை ஆகஸ்ட் 7 ஒத்தி வைத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. வீடியோ கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆனது விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்த ஹியரிங் என்ன நடக்க போகுது, 2 பேரும் நேர்ல வர வேண்டும் என நீதிபதி போட்டிருக்கிற உத்தரவுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.